வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம நேற்று எப்பயுமே வராத ஜீரோ நேற்று நம்ம என்ன சொன்னோம், பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ வரப்போகுது, நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம தெளிவாக சொன்னோமா. ஏன்னா 9 நம்பருக்கு ஜீரோ தான் வரும், வேறு எது வராதுங்கிறதையும் நம்ம தெளிவாக சொன்னோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம என்ன சொன்னால் பேட்டர்ன் மெத்தடில் 690ங்கிற நம்பர் இருக்குது, அதை பேச ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 90ங்கிற நம்பர் சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது, நல்ல வின்னிங் தான். 9 நம்பர் ஜீரோக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா எடுத்தோம். அதே மாதிரி சி போர்டில் 2ஆம் நம்பர் தான் நேற்று நம்ம கொடுத்தோம், ரொம்ப ஸ்ட்ராங்காகவே. ஏன்னா நமக்கு அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோங்க. பாருங்கள், 0வும் 2ம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம், அதே மாதிரி நமக்கு வந்துச்சு. இதில் நம்ம 2ஆம் நம்பர் ஜீரோங்கிறது நமக்கு மேட்ச் ஆகாட்டினாலும் நமக்கு 2ஆம் நம்பர் ஜீரோங்கிறது நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்துருந்துச்சு, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்ம தான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தானே ஜீரோ நமக்கு அழகாக மேட்ச் ஆகிடுச்சு. பி போர்டில் தான் நமக்கு ஜீரோ வரக்க வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம், அதே மாதிரி ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துச்சு. ஃபஸ்ட்டு நமக்கு ப்ரையாரிட்டி கொடுத்ததில் ஜீரோக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடச்சிது, அதே மாதிரி தான் வந்துச்சு. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இன்னும் திரும்ப இடமா சொல்லணும், நாளைக்கு டபுள்ஸ் தான் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் டபுள்ஸ் வந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ட்ரையல் நம்பரில் 923 தான் நமக்கு கிடச்சிது இல்லையா, 923 தான் கிடச்சிது. ஆனால் எனக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு 66 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறேன். யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க. பிசியில் 66 அப்படின்னு மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கணக்கு வருது. யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க. எதுக்குங்க 66ன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா, எனக்கு என்னமோ 66ஆம் நம்பரு 66 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் நாளைக்கு ஆடலாம் அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு வருது. அதனால தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், உங்களுக்கு வீடியோ பார்க்க வச்சு கஷ்டப்படுத்துறதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே நமக்கு டபுள்ஸ் வந்தால் பிசியில் நமக்கு 66 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறது. ஏன்னா பெண்டிங் நம்பரானு கேட்டால் கிடையாது, 2 போலுமே பெண்டிங்கில் இருக்கானா இல்லை. இல்லை பாருங்கள், ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்கா இல்லை. ஏற்கனவே நமக்கு பி போர்டில் 6ஆம் நம்பர் 2 நாளைக்கு நம்பர் தான் வந்துச்சு, 465 வந்துருச்சா. அதுக்கப்புறம் 686, அடுத்ததுக்கப்புறம் 146, அதுலேயும் 6ஆம் நம்பர் வந்துச்சு. அப்போ 6ஆம் நம்பர் பெண்டிங் நம்பரே கிடையாது. ஆனால் இருந்தாலும் நமக்கு என்ன வருது, நாளைக்கு பிசியை பொறுத்த வரைக்கும் 66 அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொண்டு வரேன். யாருக்காச்சும் இருக்குதான்றதையும் பாருங்கள். ஏன்னா 0க்கு 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பரும் சொல்லவே வேணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியா, அப்போ நம்ம 2 நம்பருக்குமான சாத்தியக்கூறுகளில் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு எதிர்பார்க்கலாம். யாருக்காச்சும் நீங்கள் கணக்கு எடுக்கும்போது இந்த மாதிரி எனக்கு 66 மேலே கொஞ்சம் டவுட் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம். சரி, இதுதான் வரப்போது நம்ம கன்ஃபார்மாக சொல்லலை, பட் இதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு யாருடைய கம்பெனி 18ஆம் தேதி கார்வனியா ப்ளஸ்ஸு. சரியா, அப்போ நம்ம அதை எதிர்பார்க்கலாம். அதுலேயும் நமக்கு இங்கே 606வது ட்ராவ் வந்துருச்சு, 602வது ட்ராவ் கணக்கு வந்துருச்சு. சரியா, அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி போன வாரம் என்னங்க எடுத்தாங்க, இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதுதான் 262ன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா, 262 போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 262 262 அடிச்சிருக்காங்க. அப்போ இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது எனக்கு 66க்கான சான்சஸ் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு வருது. யாருக்காச்சும் 66 அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க. இதுதான் வரப்போது நான் சொல்ல வரல, திரும்ப தான் சொல்கிறேன். இதுலேருந்து ஒரு நம்பர் எடுக்கலாம், அதே மாதிரி இதுலேருந்து ஒரு நம்பர், 2 நம்பரையும் மிக்ஸ் பண்ணி கூட நமக்கு 66ன்னு ஆடலாம். ஏன்னா 0க்கு 6 2க்கு 6ங்கிறது கொஞ்சம் பஸ்ஸில் ஆடக்கூடிய நம்பராக தெரியுது. யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 0க்கு 6 2க்கு 6ங்கிறது கொஞ்சம் பர்டிகுலராக மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது. யாருக்காச்சும் இருந்துச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கும் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 6ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக கிடைக்கிறதுனால உங்கள் கணக்கில் அது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அப்படின்னு கொடுக்குறோம். அதே மாதிரி இன்றைக்கி 502வது கொடுக்கணும். நம்ம என்றைக்குமே 0 கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி கரெக்டாக 0 கொடுத்தோம்னா பி போர்டில் நம்ம டெய்லி 0 கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ஒரு 10 நாள் ட்ரா எடுத்து பாருங்கள், 0வை என்றைக்கும் கொடுத்துருக்க மாட்டோம். அதுலேயும் குறிப்பாக பி போர்டில் கொடுத்துருக்க மாட்டோம். நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், பி போர்டில் தான் 0 வருது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக கொடுத்துருந்தோம், தவிர வேறு இதில் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 0 வரும். சி போர்டில் 2ஆம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதை நடந்துச்சு. அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் 602வது கொடுக்குறோம், 602 ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. ஏன்னா நமக்கு அதான் சொன்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் வருதுன்னா அது அக்யூரேட்டாக நம்ம கணக்கில் உட்காருது. ஒரு நம்பர் இது வரைக்கும் நம்ம 0வை கண்டுக்கவே இல்லை, பெண்டிங் இருக்குன்னு தான் சொன்னோமே தவிர எப்போயாச்சும் கணக்கில் வருதுன்னு சொன்னோம் வரல தானே. அப்போ நேற்று தானே நம்ம என்ன சொன்னோம், கண்டிப்பாக 0 வரணும், அதுலேயும் பி போர்டில் வரணும். நேற்று தான் முதல்ல எடுத்தோம், எடுத்தோடனே வந்துருச்சா. காரணம் என்னென்னு தெரியும், இந்த 0வுக்கு வரும். ஏன்னா நான் தான் நேற்றே சொல்லிட்டேன், 4ஆம் நம்பருக்கு 0 ஆடலாம், 9ஆம் நம்பருக்கு 0 ஆடலாம். இந்த 3 நம்பருக்குமே அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் 0க்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நேற்று யாராவது வீடியோ பார்க்காம இருந்தால் தயவு செய்து நான் சொன்னதை ஓட்டி பாருங்கள், சூப்பராக சொல்லியிருந்தேன்.
ஜீரோன்னு ஒரு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே வரக்கூடிய நம்பர் இன்றைக்கி நமக்கு ஜீரோங்கிறது கிடச்சிருக்கு. யாருக்காச்சும் ஜீரோ பி போர்டில் கிடைக்குதா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு எதிர்பார்த்தா. ஏன்னா கிட்டத்தட்ட அது அதிகமான பெண்டிங் நம்பருங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 27 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு. அது இன்றைக்கி எடுத்துட்டாங்க பாருங்கள். 26 இன்னையோட 27 நாள் பெண்டிங். அது எடுத்து ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி எடுத்து ஆடிட்டாங்க இல்லையா. பட் அதை தான் நம்ம நாளைக்கு என்ன சொல்கிறோன்னா, நாளைக்கு எனக்கு ஒரு சில நம்பர்கள் பெனிஃபிட்டாக இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத முதல்லேருந்து பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நாளைக்கு ஏ போர்டு என்னங்க வரலாம்னா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஃபஸ்ட்டு 9ஆம் நம்பருக்கான சான்ஸ். என்னங்க திடீர்னு நாளைக்கு 9ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா, ஆமாம் எனக்கு அப்படி தான் கணக்கு வருது. ரொம்ப ஸ்ட்ராங்காக 5க்கு 9 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னா பாருங்கள். எனக்கும் 9ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது. 5க்கு 4ன்னு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் ஏற்கனவே 5க்கு 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. பட் அது மாதிரி ஏதாவது 5ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் கிடைக்கும். 5க்கு 4 5க்கு 9ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும். 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. யாருக்காச்சும் 9ஆம் நம்பர் வருதுன்னா பாருங்கள். ஏற்கனவே வந்து 4 5 9ன்னு கொடுக்குறாங்க. அதே நம்பரை தான் இன்னும் இங்கேயும் ப்ளேஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக மேட்ச் ஆகும். அதை தாண்டி 1ஆம் நம்பர் 1ஆம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது. ஏன்னா பெண்டிங் நம்பரானு கேட்டால் கிடையாது. ஏற்கனவே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் நமக்கு 1ஆம் நம்பர் திரும்ப ஆடினாங்க. பட் அதை தாண்டி 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம். யாருக்காச்சும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 9 அல்லது 1 அப்படிங்கிற 2 நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. யாருக்காச்சும் உங்களுக்கு 9ஆம் நம்பர் வருது அல்லது 1ஆம் நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நாளைக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. அதிகமாக தான் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு பி போர்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சாத்தியமாக இருக்கக்கூடிய நம்பர் ஒன்றும் இல்லைங்க, 8ஆம் நம்பர் தாங்க. 8ஆம் நம்பருக்கு அதிகமான சோர்ஸு கிடைக்கும். 908ங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. 8ஆம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பிரதானமாக ப்ளே பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா உங்களுக்கு அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நமக்கு ஏற்கனவே வந்த நம்பர் தான் இல்லைன்னு சொல்லலை. ஏற்கனவே 2 ட்ராக்கு முன்னாடி தான் நமக்கு 682ன்னு வந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் 8ஆம் நம்பருக்கான சான்சஸ். ஏன்னா பெண்டிங் நம்பரை இப்போ அதிகமாக வைக்கிறாங்க. பெண்டிங்கே இல்லாத நம்பர் தானே வைக்கிறாங்க. பட் அந்த கணக்கில் தான் நம்ம சொல்கிறோம். பெண்டிங் இல்லாத நம்பர் இன்றைக்கி ஒரு வேளை பெண்டிங் நம்பர் தான் எடுத்தாங்க. 2ஆம் நம்பர் பெண்டிங் இல்லை, 0 பெண்டிங். 0 வந்து நமக்கு 26 நாளைக்கு மேலே பெண்டிங். 5ஆம் நம்பர் வந்து ஒரு 11 நாள் பெண்டிங். இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான். ஓரளவுக்கு பெண்டிங்கில் தான் எடுத்து ஆடினாங்க. ஆனால் இதை தாண்டி நமக்கு இந்த ட்ரா நமக்கு காரோடைய ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு 8ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு இருக்குது. கண்டிப்பாக அதை ஆடுவாங்க. சரிங்க, நீங்கள் 8ஆம் நம்பரே நாளைக்கு ஆடலை என்னங்க பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள். 7ஆம் நம்பராக தான் ஆடுவாங்க. அது பெண்டிங்கில் இருக்குது. அது அதிகமான பெண்டிங் நம்பர். கிட்டத்தட்ட வந்து 40 நாளாக பெண்டிங் நாளையோட சேர்த்திங்கன்னா. இன்றைக்கி 39, நாளையோட 40 நாளாக பெண்டிங்கு. கண்டிப்பாக 7ஆம் நம்பருக்கான 0க்கு 7ங்கிறது நமக்கு எப்படியாச்சும் அடிச்சிருவாங்க அப்படிங்கிற நாங்கள் தான் கொடுக்குறோம். 0க்கு 7 ஏற்கனவே இருக்குது. இங்கே பாருங்கள் 907 இருக்கா, இருக்கு பாருங்கள். 907 இருக்குது. அது மாதிரி ஆடினாங்கன்னா பி போர்டில் வந்து 7ஆம் நம்பரு அதிகமான சாத்தியக்கூறுகள் உள்ள நம்பராக தெரியுது. யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள். பேட்டர்ன்லேயும் மேட்ச் ஆகுது. அது போக நம்ம கணக்கில் 7ஆம் நம்பர் வந்து 0க்கு 7 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 907ங்கிற நம்பரும் நமக்கு ஏற்கனவே பிரதானமாக ஆடப்பட்ட நம்பராக இருக்குது. அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா 7ஆம் நம்பர் எடுத்துக்கலாம். 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ப்ரிடிக்ஷனாக தான் கொண்டு வரோம். இருக்கான்னு பாருங்கன்னா 7ஆம் நம்பரை இப்போ 8ஆம் நம்பருக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான இது 5ஆம் நம்பருக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான இது இருந்துச்சு, அதே மாதிரி 0க்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் இருந்துச்சோ. ஏன்னா 26 நாள் நம்ம 26 நாளாக 0வை நம்ம பி போர்டில் கொடுக்குறோம். 8ஆம் பி போர்டில் கொடுத்தோம். காரணம் என்ன, அங்கே தான் அது மேட்ச் ஆகிருந்தது. அங்கே தான் அங்கே வர மாதிரி காமிச்சிது. அதனால தான் கொடுத்தோம். அதே தான் இன்றைக்கும் 7ஆம் நம்பர் நமக்கு 0க்கு 7ன்னு அங்கே தான் வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. வேறு எங்கேயும் வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக 7ஆம் நம்பர் எடுத்து ஆடலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. சரியா, உங்கள் கணக்கில் 7ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறது 1ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் கொஞ்சம் பெஸ்ட்டாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இருக்கான்னு பாருங்கள். அடுத்து சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் தான் 6ஆம் நம்பருங்க. 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா வந்து 66 நம்பர் கொடுத்தோம் இல்லையா. இங்கே வரல அப்படின்னா ஏதாவது நம்பர் டபுள்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் 66 வச்சு எங்கேயாச்சும் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம 6ஆம் நம்பர் கொடுக்குறோம். பி போர்ட்லேயும் வரலாம். 6க்கு 9க்கு 6ன்னு கொடுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே 907ன்னு கொடுத்துட்டாங்க. 906ன்னு கொடுக்கக்கூடாதா, ஒரு நம்பர் தள்ளி அப்படியே ஆடலாம் இல்லையா, வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால தான் 66ங்கிறத நம்ம போட்ட வரைக்கும் 6ஆம் நம்பர் பி போர்ட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சது 0க்கு 6ன்னு. அதே மாதிரி நமக்கு 2க்கு 6ங்கிறது 2 நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பர் தான். அப்போ நம்ம அதை எதிர்பார்க்கலாம். 00 வந்து நமக்கு 66 வந்து நாளைக்கு பிசி போர்டில் எதிர்பார்க்கலாம். யாருக்காச்சும் பிசி போர்டில் இருந்து எடுத்துங்க. நமக்கு லக்கை பேஸ் பண்ணி தான் ஆடுறோம். டக்கு நமக்கு விழுந்துருச்சு பிசி போர்டு அப்படின்னா சூப்பரான வின்னிங்காக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து 3ஆம் நம்பர். 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் தான் எனக்கு மேட்ச் ஆகுது. பட் சி போர்டில் வந்து ஒரு 17 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது. பார்க்கலாம் எனக்கு எப்படி வருதுன்னா, ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது. அதில் 7ஆம் நம்பருக்கான சான்ஸ் எனக்கு என்னமோ எப்படி சுற்றினாலும் 7ஆம் நம்பர் வந்து விழுகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா அது ஏற்கனவே ஒரு பேட்டர்ன்லேயே இருக்குது. அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ 8ஆம் நம்பர் வராதுன்னு நீங்கள் ஒதுக்க முடியாது. ஏன்னா அதுக்கும் ஒரு கணக்கு இருந்து பாருங்கள்.
8ஆம் நம்பர் வராதுன்னு ஒதுக்க முடியாது. 908ங்கிற அதுக்கும் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் 907ங்கிறதுக்கும் இருக்குது. அப்போ அதனால தான் நம்ம 2 நம்பரையுமே அதிகமான ப்ளேஸில் கொண்டு வரோம். கண்டிப்பாக அது மாதிரி ஆடுவாங்க அப்படின்னு நம்பரு. சரி, அப்போ நம்ம நாளைக்கு நம்பகமான நம்பரில் பி போர்டில் 8ஆக இருக்கணும் அல்லது 7ஆக இருக்கணும் அப்படிங்கிற அந்த கணக்கு தான் நமக்கு இங்கே அதிகமாக ப்ளே ஆகுது. சரியா, இதை தாண்டி 4ஆம் நம்பர் எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள். ஏன்னா வச்ச நம்பரே திரும்ப வைக்கிறதுக்கான அதிகபட்சமான சான்ஸாக தான் இந்த ட்ரா வந்துட்டுருக்கு. அதனால தான் சொல்கிறேன். அப்போ நாளைக்கு 7ஆம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 6ஆம் நம்பர் கட்டாயம் வரும். 3ஆம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரணும். அதற்கான அதிகமான வாய்ப்புள்ள நம்பராக தான் தெரியுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதே மாதிரி 4ஆம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதை தாண்டி வந்து அந்த 1ஆம் நம்பர் வந்து அதிகமாக மேட்ச் ஆகலாம். 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கிடைக்குது. யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்குது. நிறைய வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.